10,000 mAh 10,000 mAh பவர் பேங்க் இல்லை ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட P4 பவர் 5G. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, விலை என்ன, இந்த பேட்டரியோட ஹைப்புக்கு இவங்க கொடுக்குற பரபரப்புக்கு இது ஒர்த்தா, இது வாங்குறதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குது, யாருக்கு இது பயன்படும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரியல்மி P4 பவரோட 5G ஃபோனோட ப்ராசஸர் வந்து மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 ப்ராசஸர் இருக்குது. இந்த ஃபோனில் 6.8 அங்குல AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. இது 1.5K ஸ்க்ரீன், 144 Hz வரைக்கும் போகும்னு அவங்களே சொல்கிறாங்க. கேமரா, மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனி 882. அப்புறம் ஒரு வைட் ஆங்கிளுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் மெயின் கேமரா 4K வரைக்கும் போகும், பட் செல்ஃபி கேமரா 1080p வரைக்கும் தான் போகும். இந்த ரியல்மி P4 பவர் 5G ஃபோனில் நீர் மற்றும் தூசி பாதுகாப்புக்கு IP69 ரேட்டிங் இருக்குது. இது மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த குப்தா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இதில் தண்ணீரெலாம் அடித்து கலக்கலாக வீடியோ பண்ணியிருக்காரு. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 16 ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் கூடுதலாக 2 செக்யூரிட்டி அப்டேட்ஸும் மொத்தமாக வந்து 5 வருஷத்துக்கு அப்டேட்ஸ் கவர் ஆகும். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஹைலைட்டான பேட்டரிக்கு வருவோம். இது வந்து 10,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சிலிக்கான் கார்பைட் சொல்கிற புது டெக்னாலஜி வந்தப்புறம் எல்லா ஃபோனுமே கெப்பாசிட்டியை வந்து 7,000 8,000ன்னு ஏற்றினே வந்து இப்போ 10,000ல் வந்து நிற்கிறாங்க. இந்த ஃபோனோட பேட்டரியை 80 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பேட்டரி ஹையர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதால லாங்கர் பேட்டரி லைஃப், அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டோன்னா அடுத்து ரொம்ப நாள் கழித்து தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மணிக்கணக்கெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் யூஸ் தான். ப்ராக்டிக்கல் யூஸில் ஆளுக்கு தகுந்த மாதிரியும் சிக்னல் கிடைக்கிறத பொறுத்தும் கூட நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். இந்த 10,000 mAh பேட்டரிக்கு 4 வருஷம் வாரண்ட்டி, 8 வருஷம் கழித்து தான் வந்து 20% டவுன் ஆகும். அது மாதிரி கேரண்டியெல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதில் சில ஃபீச்சர்ஸு, சில வாரண்டியெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். 10,000 mAh பேட்டரி இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து ஒரு 1/4 கிலோக்குள்ளே தான் இருக்குது. சாதாரணமாக வந்து ஒரு 6,000 7,000 mAh பேட்டரி இருக்கிற ஃபோன்லாம் 200 கிராம் இருக்கும். அது கூட ஒரு 20-30 கிராம் தான் இதில் வந்து பேட்டரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,000 mAh எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும், அதாவது வழக்கமான ஒரு 5,000 mAh ஃபோனை விட இதில் 5,000 mAh அதிகமாக இருந்தாலும் வெயிட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த ரியல்மி P4 பவர் 5G ஃபோன் 3 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 26,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 28,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 31,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. இப்போ இந்த பேட்டரியோட லிமிடேஷன்ஸ் பற்றி பேசுவோம். இது வந்து 10,000 mAh ஹையஸ்ட்டாக வேர்ல்டுலே இல்லைனா இந்தியாவிலே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது ரியல் லைஃப் கண்டிஷன்ஸில் இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ கூட தாண்டலை. குறிப்பாக வந்து இந்தியாவில் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹார்ஷான யூசேஜ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இது ப்ராக்டிக்கல் யூசேஜில் தாங்குதா இல்லை பாக்கெட்லேயே வெடிக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு சம்மர் சீசனாவது தாண்டினப்புறம் தான் தெரியும். அதனால் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பேட்டரிக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இது வந்து ஒரு சம்மர், அதாவது இந்த மே ஜூன் ஜூலை தாண்டிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபரில் ஏதாவது நல்ல ப்ரைஸ் வந்தால் பார்க்கலாம். இல்லை அதுக்குள்ளே விற்று தீந்துடும் அப்படின்லாம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் ஃபோமோவில் போய் இதில் விடணும்னு அவசியம் இல்லை. இவன் 10,001 அடுத்து யாராவது 10,002 அதுக்கு அடுத்து 10,003ன்னு இந்த பேட்டரி ஃபோக்கஸ்டாக ஃபோன்ஸும் வந்துட்டு தான் இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, மேக்கோட டிஃப்ரென்ஸ், உள்ளே இருக்கிற மெட்டீரியல்லாம் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு ஹையண்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரியும் இந்த பேட்டரியும் சேம் மெட்டீரியல் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சாம்சங்கோட பழைய கேஸ் விட்டுருங்க, பொதுவாக வந்து ஹையண்டில் இருக்கிற பேட்டரிஸ் எல்லாம் அவ்வளோவா வெடிக்கிறது இல்லை. அதனால் இந்த வெறும் பேட்டரி ஃபீச்சருக்காக நம்ம ட்ராவலிங்கில் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஃபோன் வாங்குறது கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சம்மர் சீசனாவது தாண்டிட்ட அப்புறமா வந்து
இந்த ஆஃபர்லேயும் வந்து நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றதால இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் இதில் இருக்க ப்ராசஸர் வந்து ஒரு இந்த விலைக்கு 30,000 ரூபா விலைக்கு மீடியோகோரான ப்ராசஸர் தான். அதனால் கேமிங் வேணும்னா ஐக்யூ பார்க்கலாம், இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா சாம்சங் இல்லை மோட்டோரோலா கூட நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ரியல்மி P4 பவர் பேட்டரிக்காக தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நிதானமாக செலக்ட் பண்ணுங்கள். 8 வருஷம் வரும்னு சொல்கிறாங்க ஃபோன். அப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமாவது வெயிட் பண்ணி பார்த்து இந்த சம்மருக்கு அப்புறமா வாங்கிறது நல்லது. நான் பா சரவணன், இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.